யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாண வீடு. உங்க குழந்தை பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லாம உங்க காலுக்கு பின்னால ஒளியுது. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க அப்படியே உற்று பாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகி செயற்கையா ஒரு சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு குனிஞ்சி குழந்தை காதுல ஒழுங்கா வணக்கம் சொல்லு அப்படின்னு கோபமா முணுமுணுப்பீங்க. குழந்தை இன்னும் பயந்து சுருங்கிடும். இங்க நாம உண்மையிலே குழந்தைய திருத்தல, மத்தவங்க முன்னாடி நம்ம மானம் போயிடக்கூடாதுன்னு பதறோம் இல்லையா? சரி, இப்போ இத கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். அந்த பெற்றோர் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கிற அழுத்தத்தை உணர்ந்து ஒரு ஆழமான மூச்சு விட்டுட்டு குழந்தையின் உயரத்துக்கு குனிஞ்சு, பரவாயில்ல கண்ணா, ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணு அப்படின்னு அன்பா சொன்னா என்ன ஆகும்? பின்னாடி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே மங்களாயிடுவாங்க. குழந்தை கொஞ்சம் தைரியமா வெளியே எட்டி பார்க்கும். ஏன்னா மரியாதைங்கிறது பயத்துல வர்றது கிடையாதுங்க, அது ஒரு பாதுகாப்பான சூழல்ல இயல்பா மலர்றது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாடக மேடையோட திரை மெதுவா மூடி பார்வையாளர்களை மறைக்கிற மாதிரி இருக்கு. அந்த திரைக்கு பின்னால உங்களுக்கும் உங்க குழந்தைக்குமான ஒரு பாதுகாப்பான உலகம் உருவாகுது. நான் ஒரு சூப்பர் அப்பா அல்லது சூப்பர் அம்மா அப்படின்னு ஊருக்கு நிரூபிக்கிற அந்த நாடகத்தை நிறுத்திட்டு உங்க குழந்தையோட உண்மையான உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ நல்ல கூட்டமா சத்தமா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். குழந்தை அடம் பிடிக்குது, எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அந்த பதற்றத்துல நீங்களும் சத்தமா கத்துனீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். அதுக்கு பதிலா குழந்தைகிட்ட நெருங்கி போய் குரலை தாழ்த்தி ஒரு தனிப்பட்ட எல்லைய, அதாவது பிரைவேட் லிமிட் அமைக்கும்போது அந்த சூழலோட வெப்பம் உடனே தணிஞ்சிடும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட்ல குழந்தை தரையில விழுந்து அழுது பொருளுது. முன்பின் தெரியாதவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. அந்த ஒரு நொடியில அந்த ஒட்டுமொட்ட கூட்டத்தையும் உங்க மனசுல இருந்து அப்படியே ஓரங்கட்டிடுங்க. மண்டிட்டு உட்கார்ந்து அடுத்தது என்ன செய்யணுமோ அதை மட்டும் மிக அமைதியா சொல்லுங்க. குழந்தை தன் கட்டுப்பாட்டை இழக்கிற அந்த நேரத்துல உங்களோட அமைதிதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பற்றுக்கோள். உளவியல் ரீதியா இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த அந்நியர்களோட பார்வை இருக்குல்ல, அது பெற்றோர்களோட நரம்பு மண்டலத்துக்குள்ள ஒரு பெரிய பார்வையாளர் கூட்டத்தையே உருவாக்குது. ஐயோ, என் குழந்தைய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு அவமானம் தலை தூக்கும். அந்த தருணத்துல நம்ம குழந்தைக்கு வழிகாட்டுறதை விட்டுட்டு நம்ம இமேஜை காப்பாத்திக்கிற ஒரு தற்காப்பு நிலைக்கு மாறிடுறோம். இதுதான் ஒரு இயல்பான வழிகாட்டுதலை ஒரு நாடகமா மாத்திடுது. இப்படிப்பட்ட சமயங்கள்ல குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த தனிப்பட்ட ஆதரவு சுத்தமா காணாம போய் ஒட்டுமொத்த பொது இடத்தோட அழுத்தமும் அவங்க மேல விழுது. ஏற்கனவே உணர்ச்சிகள்ல தத்தழிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை இப்போ தன் சொந்த உணர்வுகளோடு சேர்த்து பெற்றோரோட அவமானத்தையும் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. நிஜமா சொல்லணும்னா இது ஒரு குழந்தைக்கு ரொம்ப பெரிய சுமைங்க. அப்போ இந்த ஆரோக்கியமான மாற்றம் எப்ப தொடங்குது? தனக்குள்ள அந்த பார்வையாளர்களின் அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிறத பெற்றோர் உணர்ற அந்த ஒரு வினாடியில தான். அதை உணர்ந்த உடனே ஒரு நிமிஷம் அமைதியாகி குழந்தைய திருத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட சுயமரியாதையை பாதுகாக்கணும்னு நீங்க முடிவு செய்றீங்க பாருங்க. அந்த ஒரு சின்ன இடைவெளி மொத்த சூழலையுமே தலைகீழா மாத்திடும். இத ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வச்சு பாப்போமே. மேடைக்கு ஏற பயந்து குழந்தை உங்க காலை இறுக்கி கட்டிக்குது. இந்த இடத்துல அவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சி தரலன்னா அது அவமானத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அதுக்கு பதிலா, பரவாயில்லடா கண்ணா, என் கூட சேர்ந்து ஒரே ஒரு 8 மட்டும் எடுத்துவ அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு அவமானமும் இல்லாம அவங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப இயல்பா வளர தொடங்கும். குடும்பமா போட்டோ எடுக்கும்போது நடக்கிறதா கவனிச்சிருக்கீங்களா? சரியா நில்லு, ஒழுங்கா சிரி அப்படின்னு மிரட்டுறது எப்பவுமே விபரீதத்துல தான் முடியும். அதுவே அந்த தருணத்தை ஒரு சின்ன ஜோக் அடிச்சு ஒரு நகைச்சுவையா மாத்தி வழிகாட்டும் போது குழந்தை தன்னை யாரோ கட்டுப்படுத்துற ஒரு பொருளா நினைக்காம ஒரு மனுஷனா உணரும். அதனால அவங்களோட ஒத்துழைப்பும் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். கூட்டம் நிரம்பி வழியிற ஒரு திருவிழாவை எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிற சப்தம், எதிர்பார்ப்புகள் எல்லாமே குழந்தைக்கு ஒரு பெரிய சுமையா மாறலாம். அங்க வச்சுக்கிட்டு அவங்க மேல கோபப்படுறதுக்கு பதிலா முன்கூட்டியே அவங்கள மெதுவா தயார்படுத்தி வழிகாட்டுங்க. இப்படி செய்யும்போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அவமானமோ இல்லாம நம்ம குடும்ப மரபுகள்ல அவங்கள ரொம்ப சந்தோஷமா இணைச்சுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ரூம்ல குழந்தை சும்மா இருக்காம குதிச்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க. அமைதியாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது அவங்கள இன்னும் சங்கடப்படுத்த தான் செய்யும். ஆனா இந்த டோக்கனை நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, அல்லது இங்க எத்தனை நாற்காலி இருக்குன்னு எண்ணுவியா அப்படின்னு ஒரு அமைதியான பொறுப்பு கொடுக்கும்போது அவங்களோட எனர்ஜி ஒரு பயனுள்ள வழியில திசை திருப்பப்படுது. இப்ப உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். அப்போ பொது இடங்கள்ல எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? கலாச்சார மரியாதைகள்லாம் தேவையில்லையான்னு கேட்கலாம். நிச்சயமா தேவை. இது குழந்தைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடுறது பத்தினது கிடையாது. ஆனா பொது இடத்துல அவங்கள அவமானப்படுத்துறதும் மத்தவங்களுக்காக நாம ஒரு நாடகம் ஆடுறதும் அந்த நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கறத இன்னும் கஷ்டமாக்கிடுதுங்கிறது தான் உண்மை. சுயமரியாதை பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் அங்க உண்மையான கற்றல் நிகழும். சரி, ஒருவேளை பொது இடத்துல நம்ம கோவப்பட்டுட்டோம்னா என்ன பண்றது? வீட்டுக்கு திரும்பினதும் நடக்கிற அந்த அமைதியான தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகிட்ட, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், ஆனா அவங்கள விட நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை சரி செய்யும்போது உங்க 2 பேருக்கும் இடையிலான உறவு இன்னும் பலப்படுது. பொது இடத்துல ஏற்பட்ட அந்த காயத்தை உங்க வீட்டின் தனிமை ஆற்றிடும். இந்த ஒரு சின்ன புரிதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா?
பொது இடத்துல என் அதிகாரத்தை நான் நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த பதற்றத்திலேருந்து விலகி என் குழந்தையோட சுயமரியாதையை பாதுகாத்தபடியே அவங்களுக்கு நன்னடத்தைய என்னால கத்துத்தர முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான யதார்த்தத்துக்கு நாம மாறுறோம். இப்ப பதற்றம் முழுசா விலகி ஒரு தெளிவு பிறக்குது. இறுதியா ஒரு விஷயம், பார்வையாளர்களுக்காக ஒரு சிறந்த பெற்றோரா நடிக்கிற அந்த நாடகத்தை நாம எப்போ நிறுத்துறோமோ அப்போதான் நம்ம குழந்தைய நம்மால உண்மையாவே வழி நடத்த முடியும். சொல்லுங்க, கூட்டத்துக்காக நடிக்க போறோமா இல்ல நம்ம குழந்தைக்கு வழிகாட்ட போறோமா?